Hello students, welcome to the channel NEET NCERT Tamil. So நம்ம போன வீடியோல thermal expansion பத்தின கான்செப்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா heat அப்படிங்கற அந்த டேர்மை பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஓகேவா? So first heat அப்படினா என்ன அப்படினு தெரிஞ்சுக்கங்க. So இப்போ ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இந்த first substance ஓட temperature 500 Kelvin, இந்த second substance ஓட temperature 200 Kelvin. ஓகேவா? இப்போ இங்க என்ன இருக்கு அப்படினா temperature difference வந்து இருக்கு. இந்த மாதிரி temperature difference இருக்கும்போது higher temperatureல இருந்து ஓகேவா higher temperatureல இருந்து lower temperatureக்கு என்ன ஆகும் அப்படினா எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சோ இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற அந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா ஹீட்னு சொல்றோம். ஓகேவா? இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற இந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான் என்ன அப்படினா ஹீட். ஓகேவா? சோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு மெயினா யூஸ் பண்றதுனாலயும் சோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படினாலே ஹீட் அப்படிங்கற மாதிரி தான். ஓகேவா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் அதிகமா நடந்துட்டு இருக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்ல. சோ அதனால இந்த ஹீட்டை என்ன சொல்வாங்க அப்படினா இந்த ஹீட்டை எனர்ஜி ஆஃப் டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி ஆஃப் டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட்டுக்கு வந்து என்ன நேம் சொல்லுவாங்க? எனர்ஜி ஆஃப் டிரான்சிட். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னொரு டேர்மான கேலரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கேலரி அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். இப்போ 1 கிராம் ஆஃப் வாட்டர் இருக்குது. 1 கிராம் ஆஃப் வாட்டர் இருக்குது. இந்த 1 கிராம் ஆஃப் வாட்டரோட டெம்பரேச்சரை நான் 1 டிகிரி செல்சியஸ் இல்லைனா 1 கெல்வினுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? 1 டிகிரி செல்சியஸ் இல்லைனா 1 கெல்வினுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணணும். இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனக்கு தேவைப்படுது? அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர்டு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் இருந்தால் என்னால் இந்த 1 கிராம் ஆஃப் வாட்டரை 1 டிகிரி செல்சியஸ் இல்லைனா 1 கெல்வினுக்கு ரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கேலரி அப்படிங்கிறது. ஓகேவா? எவ்வளோ ஹீட் வந்து தேவைப்படுதுங்கிறது தான் கேலரி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹீட்டோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா இந்த ஹீட்டோட SI unit, இந்த ஹீட்டோட SI யூனிட் ஜூல். இந்த ஹீட்டோட SI யூனிட் என்னது? ஜூல். ஓகேவா? இதோட CGS யூனிட் என்ன அப்படின்னா இதோட CGS யூனிட் இயருக்கு. இதோட CGS யூனிட் இயருக்கு. இப்போ நமக்கு 1 ஜூல்னா எத்தனை இயர்க்குன்னு தெரியணும். ஸோ 1 ஜூல் அப்படின்னா 10⁻7 இயர்க்கு. 1 ஜூல் அப்படின்னா 10⁻7 இயர்க்கு. இது வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 1 ஜூல் வந்து என்ன எத்தனை இயர்க்கு? 10⁻7 இயர்க்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது எப்போ நடக்கும்? ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது அந்த இடத்துல ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதே நடக்கும். ஓகேவா? சப்போஸ் இங்கே இது 500 கெல்வின், இந்த சப்ஸ்டன்ஸும் என்னது 500 கெல்வின். இப்போ ரெண்டுக்கும் நடுவில் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் ஹையர் டெம்பரேச்சரும் கிடையாது, லோயர் டெம்பரேச்சரும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன பண்ணாது? அங்கே நடக்காது. இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு பார்த்தோம்? தெர்மல் ஈக்விலிபிரியம். தெர்மல் ஈக்விலிபிரியம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட். மெக்கானிக்கல் equivalent of heat. ஓகே, மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட் இந்த டாப்பிக்கில் பார்த்தோம்னா இப்போ ஜூல்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. அக்கார்டிங் டு ஜூல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஓகேவா இந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒர்க்கை நம்மளால் ஹீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஒர்க்கை என்ன பண்ண முடியும்? ஹீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த ஹீட்டை நம்மளால் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது தான் யார் அப்படின்னா ஜூல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காரு. இவர் இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து அது பண்ணியிருக்கு. ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து அது பண்ணியிருக்கு. ஸோ இது அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து என்னென்னு வச்சுக்கலாம்? டபிள்யூன்னு வச்சுக்கலாம். டிவைடட் பை அது எவ்வளோ ஹீட் வந்து அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு அதுக்கு தேவைப்பட்டது. ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து அது பண்ணியிருக்கு அண்ட் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு தேவைப்பட்டது. அதை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்? ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ரேஷியோ வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? இந்த ரேஷியோ வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ வந்து W/H இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது எப்போதுமே வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜூலுங்கிற சயின்டிஸ்ட் சொல்கிறாரு. இதுக்கு பேர் தான் மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக நம்ம எதை போடுறோம் அப்படின்னா W/H இஸ் ஈக்குவல் டு J. இந்த ஜேங்கிறது இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இங்கே ஜேங்கிறது என்ன அப்படின்னா இங்கே ஜேங்கிறது மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட். ஸோ இந்த ஜேங்கிறது பார்த்தோம்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிலாம் கிடையாது. ஓகேவா? இந்த ஜேங்கிறது என்னது? ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிலாம் கிடையாது. இந்த ஜேங்கிற டேர்ம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க்கை வந்து நம்ம ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காகவும் ஹீட்டை வந்து ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் தான் என்ன அப்படின்னா யூஸ் பண்ணுற ஒரு கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். ஓகேவா? அதுதான் இந்த ஜேங்கிறது. ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா
ஒர்க் பை அமௌண்ட் ஆஃப் ஒர்க், அதாவது இது ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். ஓகேவா, இங்கே டபிள்யூங்கிறது என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டிவைடட் பை ஹெச். இந்த ஹெச்னா என்னது ஹீட் ரெக்வயர்டு இஸ் ஈக்குவல் டு ஜேன்னு பார்த்தோம். ஓகேவா, இந்த ஜேங்கிற டேர்ம் என்னது மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட், மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. ஓகேவா, இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணும்போது டபிள்யூவோட யூனிட் வந்து எதில் தான் இருக்கணும், டபிள்யூவோட யூனிட் ஜூலில் தான் இருக்கணும். ஓகேவா, மறந்துடாதீங்க. ஒர்க்கோட யூனிட் வந்து எதில் இருக்கணும் அப்படின்னா ஜூலில் தான் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹீட்டோட யூனிட் வந்து எதில் இருக்கணும் அப்படின்னா கேலரியில் தான் இருக்கணும். ஓகேவா, ஒர்க்கோட யூனிட் வந்து ஜூலில் இருக்கணும், ஹீட்டோட யூனிட் வந்து கேலரியில் இருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜேவோட வேல்யூ. ஓகேவா, இந்த ஜேவோட வேல்யூ என்ன அப்படின்னா நம்ம ரஃப் கேல்குலேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த ஜேவோட வேல்யூ நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா 4.2 ஜூல், 4.2 ஜூல் பெர் கேலரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா, 4.2 ஜூல் பெர் கேலரி தான் வந்து நீங்கள் ரஃப் கேல்குலேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதுதான் வந்து மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட்டை பற்றின டாபிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. Specific heat capacity. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத நம்ம வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட்னு சொல்லலாம், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இல்லைனா ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு டெஃபினேஷன் பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு யூனிட் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, 1 கிராமாக இருக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா யூனிட் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து 1 கிராம். ஓகேவா, 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸ் இல்லைனா 1 கெல்வின் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். என்னது இது கேலரிக்கு சொன்ன டெஃபினேஷன் மாதிரியே இருக்குது அப்படின்னா கேலரியில் நம்ம பார்த்தது வாட்டர், இங்கே பார்க்குறது ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ வந்து 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் இல்லைனா 1 கெல்வினுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து எனக்கு தேவைப்படுது, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அது என்ன பண்ணும் சப்ஸ்டன்ஸை பொறுத்து மாறும். ஓகேவா, ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸை பொறுத்தும் அதுக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து தேவை, அது டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மாறும். ஓகே, இப்போது இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Q is equal to ms delta T. ஓகேவா, இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை சில புக்கில் சினும் சில புக்கில் எஸ்னும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா, சி இல்லைனா எஸ் அப்படிங்கிற மாதிரி ரெஃபர் பண்ணுவாங்க. நான் இங்கே எடுத்திருக்கிறது எஸ். ஓகேவா, ஸோ Q is equal to ms delta T. இதில் Q அப்படின்னா என்ன அப்படின்னா ஹீட், Qங்கிறது ஹீட், எம்ங்கிறது என்னது, எம் அப்படின்னா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இங்கே எஸ்ங்கிறது என்ன ஸ்பெசிஃபிக் ஹீட், எஸ்ங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட், டெல்டா டீங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட்கான ஃபார்முலா டிரைவ் பண்ணலாம். எஸ் இஸ் ஈக்குவல் டு Q by M இன்ட்டு டெல்டா டி, S is equal to Q by M into delta T. ஓகே, இப்போ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய சில விஷயம் இருக்குது. ஓகேவா, இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட்டை பற்றினா சில ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு இருக்குது, அதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா, நோட்னு போட்டு உங்கள் நோட்ஸில் எழுதிக்கங்க. ஸோ நோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த சாலிட் இல்லைனா லிக்விட். ஓகேவா, அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் சாலிட் இல்லைன்னா லிக்விடுக்கு எப்படி நம்ம எடுத்துப்போம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக எடுத்துப்போம். ஓகேவா, அந்த சப்ஸ்டன்ஸை பொறுத்து. இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சாலிட் இல்லைனா லிக்விட் என்னது கான்ஸ்டன்ட். இப்போ வந்து வாட்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஹீட் தான் இருக்கும், அந்த ஒரு வேல்யூ தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சாலிட் இல்லைனா லிக்விட் வந்து என்னது கான்ஸ்டன்டான வேல்யூ. இது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கேஸஸ், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கேஸஸ் வந்து என்ன அப்படின்னா வேரியபிள். ஓகேவா, ஸோ கேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து வேரியபிள் அண்ட் சாலிட் இல்லைனா லிக்விடை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து கான்ஸ்டன்ட். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சில எல்லாத்தோடையும் தேவையில்லை, பட் வாட்டருக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ என்ன இப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும். ஓகேவா, ஏன்னா இதெல்லாம் பேசிக், சில நேரத்தில் சம்ஸில் கொடுக்காமே இருக்கலாம், அதனால நமக்கு இந்த வேல்யூஸ் வந்து தெரியணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர். ஓகேவா, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் வந்து வேல்யூ என்ன அப்படின்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் வேல்யூ 1 calorie per gram degree Celsius. ஓகேவா, 1 calorie per gram degree Celsius. இதே வந்து SI யூனிட்டில் 4200 joule per
கிலோகிராம் கெல்வின். ஓகேவா? ஸோ 1 calorie per gram degree Celsius இல்லைனா 4200 joule per kilogram Kelvin. இது வந்து important. Next one. Specific heat of ice ஓட value. Next one. Specific heat of ice. Ice ஓட specific heat value எவ்வளோ அப்படின்னா 0.5 calorie per gram degree Celsius. 0.5 per calorie per gram degree Celsius is equal to இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னொரு வேல்யூ 2100 joule per kilogram Kelvin. ஓகேவா? இந்த வேல்யூ இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு வேல்யூமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டரோட வேல்யூ 1 calorie per gram degree Celsius இல்லை அப்படின்னா 4200 joule per kilogram Kelvin. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐஸோட வேல்யூ 0.5 calorie per gram degree Celsius இல்லைனா 2100 joule per kilogram Kelvin. ஓகேவா? இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு சம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த சம் பார்த்துக்குங்க. ஃபைண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர்டு டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 5 gram ஆஃப் வாட்டர் பை 20 degree Celsius. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க கேட்குறது என்ன அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வந்து அமௌண்ட் ஆஃப் ஹீட் கேட்குறாங்கன்னா கியூவோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? கியூவோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ரெக்வயர்டு டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 5 gram ஆஃப் வாட்டர். ஸோ மாஸ் ஆஃப் த வாட்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 gram கொடுத்துருக்காங்க. பை 20 degree Celsius அப்படின்னா இது எதோட வேல்யூ? டெல்டா தீட்டாவோட வேல்யூ. டெல்டா தீட்டாவோட வேல்யூ 20 degree Celsiusனு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்கே கிராம் டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுக்க போகிற ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட வேல்யூ. ஏன்னா நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? Q is equal to ms டெல்டா தீட்டா அப்படின்னு தெரியும். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ நம்ம எடுக்க போகிற ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா கிராம் இல்லைனா டிகிரி செல்சியஸில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டரோட வேல்யூ என்னன்னு தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டரோட வேல்யூ ஸோ S is equal to 1 calorie per gram degree Celsius. ஓகேவா? 1 calorie per gram degree Celsius. ஸோ இந்த வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ Q is equal to M ஓட வேல்யூ 5 gram into 1 calorie per gram degree Celsius into என்ன கொடுத்துருக்காங்க 20 degree Celsius. ஓகேவா? டிகிரி செல்சியஸ் கேன்சல் ஆயிரும். இது 5 gram. ஸோ கிராம் கெட் கேன்சல். அப்போ 5 into 20 என்ன வரும்? Q is equal to 100 calorie வரும். ஓகேவா? இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேலரியை நம்ம என்ன பண்ணணும்? ஜூலில் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வரும். அதுவும் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ 1 calorie அப்படின்னா 4.2 joule. ஓகேவா? அப்போ 100 calorie அப்படின்னா எத்தனை ஜூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ X is equal to 100 into 4.2 joule. அப்போ என்ன வரும்? Q is equal to 420 joule. ஓகேவா? ஸோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜூல்லையும் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி சம்மை நம்ம இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலாஸை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி டோட்டலாக ஹீட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு, கைனட்டிக் எனர்ஜி டோட்டலாக ஹீட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எனர்ஜி வேல்யூஸை எப்படி வந்து நம்மளோட இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஹீட் பார்ட்டில் இருக்க இந்த எனர்ஜிக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இதுக்கு டாபிக் என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் ஹீட். ஸோ எப்படி வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியை ஹீட் எனர்ஜிக்கு ஈக்குவேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கைனட்டிக் எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகுது அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஈக்குவல் ஆகுது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 12mv². இது கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும்? ms டெல்டா தீட்டா. ஓகேவா? ஹீட் எனர்ஜிக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ கைனட்டிக் எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது ஃபுல்லாக ஹீட் எனர்ஜியா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி இது பண்ணணும்? 12mv² இஸ் ஈக்குவல் டு ms டெல்டா தீட்டா. நெக்ஸ்ட் ஒன், சப்போஸ் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகுது? ஹீட்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ரொட்டேஷனல் பார்ட்டில் 12i⍵² இஸ் ஈக்குவல் டு ms டெல்டா தீட்டா. ஓகேவா? ரொட்டேஷனல் பார்ட்டில் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படி வந்து ஈக்குவேட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஐடியா வேணும். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ண ஒரு சம் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். எ லெட் பால் அட் 25 degree Celsius. ஸோ லெட் பால் இருக்குது, இது 25 degree Celsius அப்போ ட்ராப்டு ஃப்ரம் எ ஹைட். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சர்டின் ஹைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, லெட் பாலை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த லெட் பாலை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஹீட்டட் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ். இப்போ வந்து இது கீழே வரும்போது ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஆப்வியஸாக இருக்கும், அதனால என்ன ஆகுது? இது ஹீட் ஆகுதான்.
இப்போ என்ன அஷ்யூம் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஆல் ஆஃப் இட்ஸ் கைனடிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட். அதோட எல்லா கைனடிக் எனர்ஜியுமே ஹீட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ அண்ட் இட் இன்க்ரீசஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த பால். இது வந்து ஹீட்டாக கன்வெர்ட் ஆனிச்சுன்னா என்னாகும், ஆப்வியஸாக வந்து டெம்பரேச்சர் ஆஃப் த பால் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைனல் டெம்பரேச்சர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஃபைனல் டெம்பரேச்சர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபார்முலா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாஸை பார்த்துக்குங்க. என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்கிறது சர்டைன் ஹைட். ஓகேவா? அவங்க எதை ரிலேட் பண்ணுறாங்க, கிராவிடேஷனை தான் ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எந்த ஃபார்முலா சூஸ் பண்ணோம், இந்த ஃபார்முலாவை நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஓகேவா? mgh இஸ் ஈக்குவல் டு எம்எஸ் டெல்டா தீட்டா தான் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணணும். ஸோ நம்ம எதை ஈக்குவேட் பண்ண போகிறோம் அப்படின்னா mgh இஸ் ஈக்குவல் டு எம்எஸ் டெல்டா தீட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் இது மூலியமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சரை ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சரை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா டெல்டா தீட்டா இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபைனல் டெம்பரேச்சரான T2 நம்மளால ஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ mgh மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, மாஸோட வேல்யூ மாஸ் என்ன ஆயிரும்னா இங்கே மாஸ் வந்து கொடுக்காததுனால 2 மாசம் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஓகேவா? சப்போஸ் இந்த மாதிரி சம்மில் வந்து உங்களுக்கு மாஸ் கொடுக்கல அப்படின்னா 2 பக்கமும் இருக்க மாஸ் என்ன ஆகுது, கேன்சல் ஆகுதுன்னு அர்த்தம். பிகாஸ் சேம் பால் தானே. ஸோ மாஸ் வந்து என்ன ஆகுது, கேன்சல் ஆகுது. ஸோ டெல்டா தீட்டா இஸ் ஈக்குவல் டு GH டிவைடட் பை S. ஸோ டெல்டா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜியோட வேல்யூ என்னது, ஜியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஜியோட வேல்யூ வந்து 10. ஓகேவா? 10 நான் எடுத்துக்கிறேன், 9.8 நான் எடுத்துக்கல. நெக்ஸ்ட் வந்து ஹெச்சோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கிலோமீட்டர்னா என்ன வரும், 2000 மீட்டர். 2 கிலோமீட்டர் அப்படின்னா 2000 மீட்டர். நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களே எப்படி கொடுத்துருக்காங்க, ஜூல் பர் கிலோகிராமில் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களே எஸ்ஐயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த எஸ்ஸுக்கு பதிலாக 125 பிகாஸ் லெட்டோட ஸ்பெசிஃபிக் ஹீட்டை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ டெல்டா தீட்டாவோட வேல்யூ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டெல்டா தீட்டாவோட வேல்யூ 160 கிடைக்கும். ஓகேவா? டெல்டா தீட்டாவோட வேல்யூ வந்து 160 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும். இது வந்து ஆன்சர் இல்லை, இது ஜஸ்ட் டெல்டா தீட்டாவோட வேல்யூ. இப்போ நமக்கு இனிஷியல் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ். ஸோ நமக்கு என்ன தெரியும், டெல்டா தீட்டா இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. ஸோ டெல்டா தீட்டாவோட வேல்யூ 160 இஸ் ஈக்குவல் டு T2 தான் நீங்கள் ஃபைன் பண்ண வேண்டிய ஃபைனல் டெம்பரேச்சர். ஸோ T2 மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ். ஸோ 25. அப்போ T2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 185 டிகிரி செல்சியஸ். ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் த பால் இஸ் 185 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இல்லை சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.